Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்வின்னா ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு சார்ஜ் ஒரு ஆரிஜின் ஒரு இடத்துல சார்ஜ் இருக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸில் ஈக்குவல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்தால் அதுக்கு பேர் தான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்போது ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜை சுற்றி ஒரு சர்ஃபேஸ் அவ்வளவுமே இந்த ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ் வரைக்கும் ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் என்னது ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ 2 மார்க்குக்கு எழுதும்போது எப்படி எழுதணும்? An equipotential surface is a surface on which all the points are at the same electric potential. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எந்த பொட்டன்ஷியலில் இருக்கணும்? சேமாக இருக்கணும். சேம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். எழுதிட்டு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா அதோடைய பண்புகள் என்ன? அப்போ பண்புகள்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா the work done to move a charge q between any 2 points. அப்போ qங்கிற சார்ஜ் ஒரு சர்ஃபேஸை எடுத்துக்கிறோம். இந்த சர்ஃபேஸில் இப்போ ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகணுன்னாலோ பியிலேருந்து சிக்கு மூவ் ஆகணுன்னாலோ ஒர்க் ஹேஸ் டு பி டன். ஒரு ஒர்க் நடந்தால் தான் அந்த சார்ஜ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். சரியா? அப்போது நம்ம பண்ண அந்த ஒர்க் டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தா எப்போவுமே செகண்ட் ஒன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் எழுதணும். சரியா? பொட்டன்ஷியல் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் வி. அதனால த ஒர்க் டன் டு மூவ் எ சார்ஜ் கியூ பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. அப்போ ஒர்க் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் கியூ டிஃபரன்ஸ். அப்போ ஏலேருந்து பிக்கு நம்ம மூவ் பண்ணுறோன்னா டிஃபரன்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? விபி மைனஸ் விஏ. டிஃபரன்ஸ்னா பி மைனஸ் எனது ஏ. If the point A and B lie on the same equipotential surface. அப்போ இதை சுற்றி நமக்கு எல்லாமே சேம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸுங்கிறதுனால the work done is 0. சேம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலில் ஒரு ஒர்க் இங்கேருந்து இங்கே மூவ் ஆனாலோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆனாலோ அந்த ஒர்க்கை நம்ம அதை ஒர்க்குன்னு சொல்ல மாட்டோம். அந்த ஒர்க் டன் இஸ் என்னவாக இருக்கும்? 0. பிகாஸ் VA is equal to என்னவாக இருக்கும்? VB. அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன் A is equal to எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன் B. அப்போ சார்ஜை நம்ம இங்கே மூவ் பண்ணும்போது அங்கே நடந்த ஒர்க் அங்கே என்னவாக இருக்கும்? 0. சரியா? ஸோ த ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி the work done, அதாவது ஒரு வேலை நம்ம பண்ணி ஒரு சார்ஜை ஏலேருந்து பிக்கு நம்ம மாற்றுறதா இருந்தால் அதோடைய ஃபார்முலா W is equal to Q into என்ன எழுதுருவோம்? VB minus VA. the point A and B ஒரே ஈக்விபொட்டன்ஷியல் ஒரே சர்ஃபேஸில் இருந்ததுன்னா the work done 0வாக இருக்கும். அதனால் VA is equal to என்னென்னு எழுதுவோம்? ரெண்டுமே ஈக்குவல். அதனால் VB is equal to VAனாலோ VA is equal to VBனாலோ சேம் தான். அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னென்னா the electric field is normal to the equipotential surface. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சர்ஃபேஸில் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். பெர்பெண்டிகுலருக்கு இன்னொரு வார்த்தை தான் என்னது? நார்மல். சரி, the electric field is normal to an equipotential surface. if it is not normal, அது நார்மல் இல்லாமல் இருந்ததுன்னா அது parallel to the surfaceஆக இருக்கும். ஸோ the electric field is normal to the equipotential surface. if it is not normal, then there is a component of field parallel to the surface. அப்போ அந்த காம்பனன்ட் என்னவா இருக்கும்? parallel to the surface. then work must be done to move a charge between 2 points on the surface. அப்போ parallel surfaceல work has to done the ஒர்க் ரன் பண்ணணும். எதுக்கு? சார்ஜை ஒரு சர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு சர்ஃபேஸுக்கு மாற்றணும்னா திஸ் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். இப்படி நடக்கிறது கொஞ்சம் சிக்கல். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மஸ்ட் ஆல்வேஸ் பி நார்மல் டு த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்போவுமே நார்மல் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஒரு சார்ஜுக்கு ஒரு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நார்மலாக தான் இருக்கும். பேரலாக இருந்தால் கான்ட்ரடிக்ஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? நார்மல் டு த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். நார்மல் இல்லைன்னா பேரலாக இருக்கும். பேரலாக இருந்தால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் மஸ்ட் ஆல்வேஸ் பி நார்மல் டு த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது எழுதணும். எப்படி எழுதுவ? டிஃபைன் ஃபஸ்ட்டு ஈக்விபொட்டன்ஷியல்னா என்னன்னு எழுதிட்டு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை எழுதணும். புரியுதா? இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டினோட்டட் பை E, capital E, and potential is denoted by V. புரியுதா? ஒர்க்கை டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் என்னது? W. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். முதல்ல சொன்னது ஒரு 3 மார்க் கொஸ்டின். கன்சிடர் பாசிட்டிவ் சார்ஜ் Q. பாசிட்டிவ் சார்ஜ் Qனா ஒரு சார்ஜ் Q kept fixed at the origin. ஒரு ஆரிஜின்னா ஒரு ஏதோ ஒரு சென்டரில் வச்சுருக்கோம், ஒரு ஏதோ ஒரு பகுதியில் வச்சுருக்கோம், ஒரு ஆரிஜினில் வச்சு to move a unit positive charge by a small distance. இங்கே இருக்க சார்ஜை இங்கே ஒரு இந்த டிஸ்டன்ஸை மூவ் பண்ணுறோன்னா அது மூவ் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை என்னென்னு எடுத்துக்கும்? dx towards Q in the electric field. electric fieldல பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணுறோன்னா அதோட டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம்? dx. ஸோ த ஒர்க் டன் இஸ் given by ஒரு வேலை நடந்திருக்கு. அந்த வேலையை எப்படி எழுதுவோம்? dw is equal to சின்ன வேலை நடந்திருக்கிறதுனால dw. ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நடந்ததுன்னா w. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கன்சிடர் பண்ணுறதுனால ஸ்மால் ஒர்க் dw is equal to மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ஒர்க் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை என்னென்னு எடுத்துக்கிறோம்? மைனஸ் E டாட் dx. சார்ஜ் மூவ் ஆன டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்? dx. மைனஸ் சைன் எதுக்கு
இம்ப்ளை ஆகுதுன்னா the work is done against the electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எதிராக தான் ஒரு வேலை நடந்திருக்கு. ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன கொடுத்துருக்கோம், மைனஸ் சைன் கொடுத்துருக்கோம். இது வரை எழுதிக்கும். ஸோ கன்சிடர் அ பாசிட்டிவ் சார்ஜ் Q, அது ஒரு ஆரிஜினில் கெப் பண்ணிவிட்டு த பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை என்னென்னு எடுத்துக்கிறோம், dxன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அப்போ அந்த ஒர்க் நடக்குதுன்னா ஒர்க்கை எப்படி எழுதுவோம், dw is equal to minus E dot dx. ஏன் மைனஸ் போடுறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டாக தான் நம்ம அந்த சார்ஜை மூவ் பண்ணுறதுனால எந்த சைன் கொடுத்துருக்கோம், மைனஸ் சைன் கொடுத்துருக்கோம். ஸோ dw is equal to பொட்டன்ஷியலாக என்னென்னு எழுதுவோம், dv. அப்போ dv, அப்போ dwக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம், மைனஸ் E dot dx is equal to என்னது, dv. அதை தான் எப்படி எழுதியிருக்காங்க, dv is equal to என்னென்னு எழுதியிருக்கோம், மைனஸ் E dot dx. அப்போ E கண்டுபிடிக்கிறோம். அப்போ E is equal to என்னவா இருக்கும், E அப்படியே இருக்கும், dx கீழே போயிடும். E is equal to மைனஸ் ரெண்டுக்கும் காமனாக மைனஸ் dv டிவைடட் பை dx. dv மேலே இருக்குது, இந்த dx ஈக்குவல் டு தாண்டி எழுதும்போது நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய dx ஈக்குவல் டு தாண்டி வரும்போது எங்கே வரும், டினாமினேட்டரில் வரும். ஸோ அதனால் E is equal to என்னென்னு எழுதியிருக்கோம், மைனஸ் dv டிவைடட் பை dx. So the electric field is the negative gradient of the electric potential. In vector formula எழுதும்போது E vector is equal to vector formula dv by dx எழுதும்போது எப்படி எழுதணும்னா இதுக்கு பேர் டோ, புரியுதா? அப்போ டோ வி பை டோ எக்ஸ் இன்டு ஐ கேப் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் இன்டு ஜே கேப் ப்ளஸ் டோ வி பை டோ இசட் இன்டு கே கேப். வெக்டார் ஃபார்மில் எக்ஸ் ஒய் இசட் நோட்டேஷனுக்கு எழுதும்போது எக்ஸ் ஐ ஆக்சிஸில் இருக்கும், ஒய் ஜே ஆக்சிஸில் இருக்கும், இசட் எங்கே இருக்கும், கே ஆக்சிஸில் இருக்கும். டிக்கு பதிலாக இப்படி வளைச்சு போட்டோன்னா அதுக்கு பேர் என்னது, டோ. டோ வி பை டோ எக்ஸ் இன்டு ஐ கேப் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் இன்டு ஜே கேப் ப்ளஸ் டோ வி பை டோ இசட் இன்டு கே கேப்னு போடணும். புரியுதா? இது ஒரு